வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் மக் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சுவையான சாக்லேட் மக் கேக் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 1/2 கப் போல் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். கோகோ பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். சுகர் டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். பால் தேவைக்கேற்ப எடுத்துருக்கோம். நான் இன்றைக்கி திக்கான ஃப்ரெஷ் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இது சில் மில்க்குன்னு சொல்லுவாங்க, ஐஸ் மில்க்கு, அதை எடுத்து வச்சுருக்கோம். உப்பு ஜஸ்ட் 1 பிஞ்ச் போல் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான மக் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பவுலில் நம்ம ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் ஆட் பண்ண போகிறோம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். பட்டரையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கோகோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் கிட்ட கோகோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் சாக்லேட் சிரப் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம சைமல்டேனியஸாக ஆட் பண்ண போகிறோம். ஃபர்தராக இப்போ நம்ம ஜஸ்ட் 1 பிஞ்ச் அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக பால் விட்டு கேக் பேக்கருக்கான கன்சிஸ்டன்சி நம்ம கொண்டு வர போகிறோம். கொஞ்சமாக பால் விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. கேக்குக்கான அந்த ப்ளஃபி கன்சிஸ்டன்சி இனிமேல் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 100 ml போல் மில்க் வைத்திருப்பேன். ஸோ பாருங்கள், இதுதான் கேக்குக்கான கரெக்டான பேட்டர் கன்சிஸ்டன்சி. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, நல்லா ஒரு ப்ளஃபினஸோடு இருக்கணும். ஸோ இப்போ இந்த கேக்கை நம்ம ஒரு 1 மினிட் போல் ரெஸ்ட் வைத்திடலாம். அதுக்கப்புறம் நம்ம மக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் பாருங்கள், நல்லா நம்மளுக்கு 1 மினிட் போல் ரெஸ்ட் கொடுத்துட்டோம். இந்த பேட்டரை, சாக்லேட் பேட்டரை இப்போ இதை 1/2 ஆஃப் த மக் போல் ஃபில் பண்ணி அவனில் வச்சு பேக் பண்ணலாம் வாங்க. பேட்டரை பாருங்கள், 1/2 ஆஃப் த மக் போல் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அவனில் ப்ளேஸ் பண்ணி பேக் பண்ணி எடுக்கலாம். நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டர் அவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். பிஃபோர் தட் அவனை 5 மினிட்ஸ் போல் 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இதை காம்பினேஷனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். ஸோ மைக்ரோவேவ் ப்ளஸ் கன்வெக்ஷனுங்கிற காம்பினேஷன் சூஸ் பண்ணி 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 11 மினிட்ஸ் போல் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கேக் நம்மளுக்கு நல்லா பேக் ஆகி வரட்டும். சாக்லேட் மக் கேக் அவனில் வச்சுட்டு இருந்தோம், பேக் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கேக் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்திருக்குன்னு. கேக் வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நைஃப் விட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஒட்டாமல் நம்மளுக்கு வந்தால் கேக் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ரொம்பவே கலக்கலான சாக்லேட் மக் கேக் அவனில் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு எப்படி சரி உங்களுக்காக வேண்டிய செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.